ஹே காய்ஸ்! இன்னைக்கு என் பாப்பாவோட செகண்ட் வேக்சினேஷன் டே. ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் அப்போ எனக்கு ரொம்பவே பயம் இருந்தது. என் பாப்பா எப்படி ஃபீட் எடுப்பா? அண்ட் வேக்சினேஷன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப அழுவாளா? ஃபீவர் வருமா? நைட்ல ஒழுங்கா தூங்குவாளா? இந்த மாரி எனக்கு நெறைய டவுட்ஸ் இருந்தது. ஸோ, அதனால இன்னைக்கு நான் என் பாப்பாவோட வேக்சினேஷனுக்கு அப்புறம் என்னலாம் பண்ணேன்? அவளுக்கு எப்படி டேக் கேர் பண்ணேன்? அவ எப்படி இருந்தா? எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்க கூட ஷேர் பண்றேன். நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மதரா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த விளாக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவ ஃபுல்லா பாருங்க. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா, நான் ஒரு நியூ மாம். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ நான் என்னோட சேனல்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க ஒரு நியூ மதரா இருக்கீங்க, உங்க பேபிக்கு வேக்சினேஷன் போட போறீங்க அப்படின்னா, இந்த விளாக் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் டாக்டர் என்ன அட்வைஸ் குடுத்தாங்க அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். நான் யூசுவலா எங்கேயாவது வெளிய போறேன் அப்டின்னா, பாப்பாக்கு மில்க் வந்து பம்ப் பண்ணி எடுத்துட்டு போயிடுவேன். அண்ட் ஃபார்முலா மில்க்குமே வந்து எடுத்துட்டு போவேன். இது வந்து லைக் வீட்லருந்து ஒரு 20 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான். அண்ட் போனோனே உடனே வரப்போறோம். அதனால வந்து இதெல்லாம் தேவைப்படாது, லைக் மில்க் தேவைப்படாது அப்டின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு போல. ஸோ வேக்சினேஷன் போட்டுட்டு வந்து அவளுக்கு ஃபீட் பண்ணிக்கலாம், அவளுக்கு தேவை அப்டின்னான்னு சொல்லிட்டு, நான் வந்து அவளுக்கு இது பாட்டில்லாம் எதுவுமே வந்து இன்னைக்கு வந்து எடுத்துட்டு போறேன். நான் எப்பவுமே வெளிய போறேன் அப்டின்னா, கண்டிப்பா வந்து ஸ்பேர் ட்ரெஸ் அண்ட் டயப்பர் எல்லாமே வந்து நான் வந்து எடுத்துட்டு போயிடுவேன். அது மாதிரி தான் இந்த வாட்டி எடுத்துட்டு போயிருந்தேன். என்னதான் 20 மினிட்ஸ் தான் டிஸ்டன்ஸ் இருந்தாலும், சப்போஸ் அவங்க வந்து மோஷன் போயிட்டாங்க, இல்ல அங்க கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அப்டின்னா கஷ்டமா இருக்கும். ஃபீடுன்றது நம்ம 2 ஹார்ஸ், 3 ஹார்ஸ் கழிச்சு குடுக்க போறோம். ஆனா வந்து சப்போஸ் அவங்க வந்து யூரின் போயிட்டாங்க, இல்ல டயப்பர் ஃபில் ஆயிடுச்சு, அந்த மாரி ஏதாவதுனா நம்ம டயப்பர் சேஞ்ச் பண்ண அதெல்லாம் இருக்குன்றதுனால, மத்த பேசிக் திங்ஸ் எல்லாமே நான் எடுத்துட்டு போவேன். எப்போ போனாலுமே ஸ்பேர் ட்ரெஸ்ஸு, டயப்பரு, சேஞ்சிங் ஷீட் இது எல்லாமே பேக்ல இருக்கும். அதே மாதிரி இந்த வாட்டிக்கும் நான் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் போன வேக்சினேஷன் விளாக்ல உங்ககிட்ட சொன்ன மாதிரி, என்னோட பேபிக்கு நான் வேக்சினேஷன பிஹெச்ல தான் போடுறேன். கவர்மெண்ட் பிஹெச்ல தான் போடுறேன். ஸோ அங்க நம்மளுக்கு ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பேபியோட வெயிட்லாம் ப்ராப்பரா செக் பண்ண முடியாது. ஒரு வேக்சினேஷன் போடும்போதும், நீங்க பேபியோட வெயிட்ட வந்து ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் அவங்க எவ்வளோ வெயிட் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். ஃபுல்லாவே வந்து பாப்பாவ வந்து ரெடி பண்ணியாச்சு. பாப்பாக்கு வந்து இன்னைக்குமே வந்து நான் வந்து தலைக்கு குளிக்க வச்சுட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் ஒரு 2 டூ 3 டேஸ்க்கு வந்து ஃபீவர்லாம் இருந்தது அப்டின்னா, அவங்களுக்கு வந்து நம்ம தலைக்கெல்லாம் குளிக்க வைக்க முடியாது. அதனால இன்னைக்கே குளிக்க வச்சுட்டேன். ஏன்னா வேக்சினேஷன் போட்டு வந்து அவ நல்லா தூங்குவா அப்டின்றதுக்காக. அவளுக்கு பெயினும் தெரியாம இருக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப நாங்க ரெடி ஆயாச்சு. போயிட்டு வேக்சினேஷன் போட்டுட்டு வந்துடலாம். பாப்பாவ மஸ்லின் கிளாத்ல நல்லா ரேப் பண்ணிட்டு இந்த பெட்குள்ள வச்சுட்டேன். அண்ட் ஃபேஸ்மே நான் வந்து மஸ்லின் கிளாத் வச்சு நல்லா கவர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ரோடு ரொம்ப டஸ்டா இருக்கு. அண்ட் அதுவும் இல்லாம வெயில் அதிகமா அடிக்கிறதுனால அவளை நல்லா கவர் பண்ணி நான் கூட்டிட்டு போனேன். வீட்டுக்கிட்ட இருந்து 20 மினிட்ஸ் தான் சொன்னேன் இல்லையா? ஸோ அதனால கார்லலாம் நாங்கள் போகல, பைக்லேயே தான் போனோம். அண்ட் போயிட்டு வரத்துக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் போகும்போது வெயிலுமே ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. நாங்கள் போனோன்னு உடனே வந்துட்டோம். ஏன்னா வந்து அங்கே காலியாக தான் இருந்தது. போயிட்டு உடனே இன்ஜெக்ஷன் போட்டு வந்தாச்சு. வண்டியில வர காத்துல பாப்பாவுமே நல்லா தூங்கிட்டா. லைட்டா அழுதா. அண்ட் வர வழியில நல்லாவே வந்து தூங்கிட்டா. பாப்பாக்கு வேக்சினேஷன் போட்டுட்டு வந்தாச்சு. இன்னைக்கு அவ நல்லாவே அழுதா. ஒரு இன்ஜெக்ஷன் தான் இன்னைக்கு போட்டாங்க. ஒரு தைஸ்ல மட்டுமே போட்டாங்க. அவ கொஞ்சம் அழுதா இன்னைக்கு. ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாரி அழுதுருப்பா. ஊசி போட்டுட்டு உடனே நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு வந்த உடனே வந்து அவளுக்கு வந்து நான் வந்து ஐஸ் சுத்திர வச்சேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் லேட்டா தான் ஐஸ் சுத்திர வச்சேன். ஸோ கால் வந்து வீங்கிடுச்சு. இந்த வாட்டி எல்லாரும் என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த வேக்சினேஷனுக்கு கண்டிப்பா வீங்கும், வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்தோனே நான் வந்து ஐஸ் சுத்திரம் ஒரு வாட்டி வச்சுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வச்சேன்.
2 ஹார்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி திரும்பியும் வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஐஸ் வைக்கும்போது அவ பயங்கரமா அழுதா இன்னைக்கு. என்னதான் இருந்தாலும் வச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஒரு 5 மினிட்ஸ் வச்சேன். எல்லாருமே கேட்டாங்க ரொம்ப அழுறா வேணாம் விட்டுரு அப்படின்னு. ஆனா லேட்டர் அவ தான் கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு நான் ஃபோர்ஸ் பண்ணி என் ஹஸ்பண்டை வந்து ஐஸ் வந்து வைக்க வச்சுட்டேன். 5 மினிட்ஸ் தான் வச்சேன். நெக்ஸ்ட் ரவுண்ட்ல 10 மினிட்ஸ் வச்சுக்கலான்னு. அண்ட் அவளுக்கு ஃபீவர் இது வரைக்கும் எதுவுமே வரல. ஸோ நான் வந்து அவளுக்கு வந்து சப்போஸ் ஃபீவர் வந்தது அப்படின்னா பேராசிட்டமால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பிஹெச்லேயே வந்து பேராசிட்டமால் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வேக்சினேஷன் எப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வேக்சினேஷனுக்கு நெக்ஸ்ட் மந்த் போகணும். ஸோ ஐ திங்க் இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்க்கு மட்டும் மந்த்லி பேசிஸில் ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டேன். உங்களால் உடனே வந்து ஃபீட் பண்ண முடிஞ்சா ஃபீட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஃபீட் பண்ணோம் அப்படின்னா பேபிஸ் ரொம்பவே காம் ஆவாங்க. அண்ட் ஃபீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து ஐஸ் ஒத்தரம்லாம் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐஸ் ஒத்தரம் கொடுத்துட்டேன். ஏன்னா என் வீட்டில் இருந்து ஒரு 20 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் தான் வந்து எனக்கு பிஹெச் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஐஸ் ஒத்தரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து அவளுக்கு வந்து ஃபீட் பண்ணேன். ரொம்பவே அழுதா கஷ்டமாக தான் இருந்தது. என்ன பண்ணுறது, இதெல்லாம் நம்ம வேக்சினேஷனாக போட்டு தான் ஆகும். வேக்சினேஷன் போட்டதுக்கப்புறம் ஃபீவர்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் பேபிக்கு அவங்களுக்கு டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்றது செக் பண்ணுங்க. அண்ட் டெம்பரேச்சர் இருந்தது அப்படின்னா அப்போது ஒரு வாட்டி 2.5 ml வந்து பேராசிட்டமால் சிரப் வந்து கொடுக்க சொன்னாங்க எனக்கு. உங்களுக்கு எவ்வளோ வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபீவர் இருந்தால் எவ்ரி 4 to 6 ஹவர்ஸ் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வந்து ஃபீவர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அவங்கள வந்து ட்ரீட் பண்ணிக்கலாம். செல்ஃபாக எதுவும் மெடிக்கேஷன் எதுவும் பண்ணாதீங்க. டாக்டர் சொல்கிற அட்வைஸை கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஃபீடிங் வந்து ஹைட்ரேட் பண்ணி வச்சுட்டே இருக்கணும் பேபிஸை. யூஸ்வலாக நீங்கள் எப்படி வந்து அவங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஃபீட் பண்ணிக்கோங்க. 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் பண்ணுறீங்க இல்லை 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் என் பேபிக்கு வந்தோடனே ஃபீட் பண்ணிட்டேன். இப்போ அவள் தூங்கிட்டா. போன வேக்சினேஷனுக்காக இந்த வேக்சினேஷனுக்கு நான் என்ன லேர்ன் பண்ணேன் அப்படின்னா, போன வேக்சினேஷன் அப்போ எனக்கு ரொம்பவே பயமா இருந்தது. எங்க நம்ம வந்து எப்படி வந்து அவங்க இன்ஜெக்ஷன் போட போறாங்க, பாப்பா வந்து அழுவாளோ அந்த மாதிரி எனக்கு பயம் இருந்தது. இந்த வாட்டி வந்து எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஸோ நானே வந்து இந்த வாட்டி பேபி வந்து பிடிச்சிக்கிட்டேன். போன வாட்டிலாம் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருந்தேன், நீ ஏன் பாப்பாவை பிடிச்சிக்கோ, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. இந்த வாட்டி நானே கான்ஃபிடென்ட்டாக பிடிச்சிட்டேன். கொஞ்சம் ட்ரெயின் ஆன மாதிரி இருந்தது. அண்ட் இந்த வாட்டி நான் முன்னாடியே ரெடி ஆயிட்டேன். ஓகே என்னென்ன பிளான் பண்ணோம், எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணோம், இந்த 2-3 டேஸ் எப்படிலாம் பாப்பா வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி மென்டலி நான் வந்து ரெடி ஆயிட்டேன். அண்ட் நியூ மதருக்கு நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேக்சினேஷன் போட்டு தான் ஆகணும். ஸோ அதை வந்து எப்படி வந்து அவங்கள வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம் அப்படின்றது பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் பேபிஸ்க்கு வந்து டயப்பர்ஸ் வேணும்னா டயப்பர்ஸ் எடுத்துக்கோங்க, சேஞ்சிங் ட்ரெஸ்ஸஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் மெயின்லி வந்து பேபிஸ்க்கு வந்து கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் இருந்தது தான் ஈஸியாக இருக்கும். நீங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டான ட்ரெஸ்ஸஸ் போட்டிங்கன்னா அவங்க ரொம்பவே பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி காட்டன் வேர்ஸ் மாதிரி போட வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் மோஸ்ட்டாக வந்து காட்டன் வேர்ஸ் தான் போடுறேன் ப்ரெக்னன்சிலேருந்து. அது நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் பேபிக்குமே ரொம்ப வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும். இது நான் செகண்ட் டைம் அவளுக்கு ஐஸ் வச்சது. ஒரு காட்டன் கிளாத் எடுத்துட்டு அதில் வந்து நல்லா வந்து ரேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஐஸ் வச்சிங்க அப்படின்னா பேபிக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு என் கையில் வச்சு எவ்வளோ சில்னஸ் இருக்குன்றதை செக் பண்ணி இந்த டைம் வைக்கும்போது பாப்பா வந்து அவ்வளோவா அழவே இல்லை. அவள் கம்ஃபர்டபுளாக ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தா. ஓகே அவளுக்கு வீக்கெல்லாம் எதுவும் இல்லை. ஸ்டில் ஃபஸ்ட் டைமே இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்ததுனால ரொம்ப அழுதுட்டு இருந்தா. இந்த டைம் அவள் அழுவலாம் எதுவும் இல்லை. அவளுக்கு வீக்கமும் எதுவும் இல்லை. ஆனால் வந்து வைக்கிறது நல்லது, இல்லைன்னா நாளைக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து இந்த ரவுண்டில் வந்து 10 மினிட்ஸ் வச்சேன். வச்சு தான் எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த டைமு. ஏன்னா 2 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் எடுத்து அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா கண்டினியூஸாக நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த சில்னஸ் பாப்பா வந்து தாங்க மாட்டாங்க அப்படின்றதுனால வச்சுட்டேன். லாங்கர் டைம் வச்சதுனால இந்த கிளாத்துமே ரொம்ப வந்து ஈரம் வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் தான் வச்சுருப்பேன். ஈரம் வெளியே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். என்னோட டிப்ஸ் என்ன நியூ மதர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்சினேஷன் கார்டை பத்திரமா வச்சுக்கோங்க. அண்ட் வேக்சினேஷன் அப்பாயின்மெண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டாக எப்போ போட சொல்கிறாங்க இன்ஜெக்ஷன் அப்போ போட்டுருங்க. அண்ட் சேஞ்சிங் ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்கோங்க பேபிஸ்க்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸஸ் வந்து பேபிக்கு போடுங்க. நீங்களுமே வந்து போட்டுக்கோங்க. அண்ட் டயப்பர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போங்க. உங்களை எப்பவுமே ஹைட்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. பேபியும் ஹைட்ரேட் பண்ணுங்க. இங்க பாரு, மம்மி பாரு, வலிக்குதா? எதுவுமே இல்லையா? இல்லையா?
நைட்டு கொஞ்ச நேரம் பாப்பா என் மேலேயே தூங்கிட்டா. அதுக்கப்புறமா நான் அவளை தொட்டில போட்டுட்டு மஸ்கிட்டோ நெட்லாம் போட்டு அவளை கம்ஃபர்டபுளா தூங்க வச்சுட்டேன். ஏன்னா கொசுலாம் இருந்ததுன்னா பாப்பாவை கடிக்கும். ஸோ மஸ்கிட்டோ நெட் கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் அவளுக்கு ஃபீவர் இருந்தது. ஸோ அதனால ஒரு ரவுண்ட் ஆஃப் பேராசிட்டமால் வந்து நான் கொடுத்துருந்தேன். த்ரூ ஆஃப் த டே அவள் கம்ஃபர்டபுளா இருந்தா. அதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வேக்சினேஷன் போடுற மதரா இருந்தா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா என்னோட வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல்ல ப்ரெக்னன்சி, மதர்ஹுட், அதுக்கப்புறமா வந்து போஸ்ட்மார்ட்டம் அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங் இந்த ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் நான் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. See you in the next video. டாடா.